முதலாவது எல்லாமே பொருளாதார பிரச்சனை என்பது தவறு. இலங்கையில் வேரோடி போயிருந்த இந்த தேசிய பிரச்சனையான இனப்பிரச்சனை, அதன் காரணமாகத்தான் இந்த பொருளாதார பிரச்சனை வியாபித்திருந்தது. ஏனென்றால் 1948ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் சுதேசியர்களாகிய இலங்கையரிடம் சுதந்திரமாக நாட்டை கையளித்த போது வளமான நாடாகத்தான் கையளித்தார்கள். போட்டுடைத்தது நாங்கள் தான். எப்படி போட்டுடைத்தோம் என்று சொன்னால், எங்களுடைய ஒரு மொழி கொள்கையால் ஒரு இனத்தின் மேலாண்மையை பாதுகாப்பதற்காக எல்லாவற்றையும் போட்டுடைத்தோம். எங்களுடைய ஒரு மொழி கொள்கை என்று சொல்லி சொன்னீர்கள். நாங்கள் அந்த ஒரு மொழி கொள்கையை நாங்கள் எடுக்கவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்றுமே. அப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இப்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ஏன் நீங்கள் பொது வேட்பாளர்களை நிறுத்தினீர்கள்? அதற்காகத்தான் பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த பொது வேட்பாளர் என்ற சிந்தனை தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கான ஒன்றாகத்தானே பார்க்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் மக்களை ஒரு அரசியல் சிந்தனையிலிருந்து நாங்கள் அந்நியப்படுத்தி இருக்கிறோம். சரி, நடந்தவையாக இருக்கட்டும். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். நிலாந்தன் அவர்கள் ஒரு விஷயத்தை கூறியிருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழ் பொது வேட்பாளர் என்ற தேரை நாங்கள் இருந்த இடத்தில் தான் விட்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இன்னுமுறை அந்த தேரை இழுப்பதுன்னு சொல்லி சொன்னால் பலமான முறையில் இழுப்பம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருந்தார். நான் கேட்கின்றேன், இப்போது அந்த தேர் நிற்கின்றதா அல்லது அதன் சில்கள் எல்லாத்தையும் கலட்டி போட்டு அது ஒரு சும்மா ஒரு அலங்கார பொம்மை மாதிரி தான் அந்த தேர் இருக்கின்றதான்னு கேட்கிறேன். அது தேர் அல்ல, அது ஒரு கோட்பாடு. மக்களை ஒன்று திரட்டி தேசத்திற்கு. வணக்கம். களம், மாற்றத்திற்கான குரல். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது தமிழர்களுக்கு தீர்வு வழங்கும் என்று சொல்லி பெரும்பான்மையான தமிழ் மக்கள் சிந்திக்கின்றார்கள் என்ற ஒரு பேச்சு காணப்படுகின்றது. பலர் தமிழ் மக்களுக்கான தீர்வினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பதான ஒரு தோற்றப்பாடும் நிலவிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இது தொடர்பாகவும் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் எவ்வாறான அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலமாக தமக்குள் ஒரு சிரட்சியை உருவாக்க முடியும் என்பது தொடர்பிலும் கலந்துரையாடுவதற்காக எம்மோடு இப்போது இணைந்திருக்கின்றார் சமூக செயற்பாட்டாளரான செல்வின் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வினை வழங்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கின்றீர்களா? தமிழ் மக்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று கூறுகின்ற அரசாங்கம், இலங்கையில் இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை என்று கூறுகின்ற அரசாங்கம் பிறகு அப்படி தீர்வை வழங்கப் போகின்றது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வைத்து ஒரு விதத்தில் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் யூகிக்க முடியும் என்ற மாதிரி சொல்லியிருந்தீர்கள். இப்போது அவர் தெளிவாகத்தான், அவர்கள் இதுவரையும் இனப்பிரச்சனை என்கின்ற ஒரு விஷயம், இலங்கையின் தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தை இன்னமுமே உடன்படவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாதவர்களால் பிறகு எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவது? அவர்கள் இப்பொழுது நினைக்கின்றார்கள் எல்லாமே பொருளாதார பிரச்சனை. இரண்டாவது, எல்லாருமே இலங்கையர் என்ற அடையாளத்துக்குள் இணைந்து போவோம், இன அடையாளங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்று சொல்லுகின்றார்கள். முதலாவது எல்லாமே பொருளாதார பிரச்சனை என்பது தவறு. இலங்கையில் வேரோடி போயிருந்த இந்த தேசிய பிரச்சனையான இனப்பிரச்சனை, அதன் காரணமாகத்தான் இந்த பொருளாதார பிரச்சனை வியாபித்திருந்தது. ஏனென்றால் 1948ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் சுதேசியர்களாகிய இலங்கையரிடம் சுதந்திரமாக நாட்டை கையளித்த போது வளமான நாடாகத்தான் கையளித்தார்கள். போட்டுடைத்தது நாங்கள் தான். எப்படி போட்டுடைத்தோம் என்று சொன்னால், எங்களுடைய ஒரு மொழி கொள்கையால் ஒரு இனத்தின் மேலாண்மையை பாதுகாப்பதற்காக எல்லாவற்றையும் போட்டுடைத்தோம். எங்களுடைய ஒரு மொழி கொள்கை என்று சொல்லி சொன்னீர்கள். நாங்கள் அந்த ஒரு மொழி கொள்கையை நாங்கள் எடுக்கவில்லையே, ஸ்ரீலங்கா அரசாங்கம் தானே, சிங்களவர்கள் எடுத்தார்கள் ஆரம்பத்தில். அதாவது இலங்கை ஆட்சியை தங்கள் கையில் வைத்திருந்த சிங்கள பேரின மனப்பான்மை கொண்ட அரசியல் தலைவர்கள், அவர்கள் தான் அதை அறிமுகப்படுத்தினார்கள். தவறு அவர்களிடம்தான். எல்லோரும் நாங்கள் நினைக்கிற தமிழர்களுடைய பிரச்சனைன்னு சொல்லி தான் பேசுகின்றோம். ஆங்கிலத்தில் எழுதும்போது தமிழ்ஸ் ப்ராப்ளம் என்ற மாதிரி தான் எழுத வலிக்கிறேன். உண்மையாக தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல, எங்களுடைய குறைபாடும் அல்ல, எங்களுடைய பலவீனமும் அல்ல. இலங்கை தீவு ஒரு பல தேசிய இனங்களின் தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனோபாவம் இல்லாத பெரும்பான்மை தேசிய இனத்தின் அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை. இதை மாற வேண்டியது அவர்கள் தான். பிரச்சனை அவர்களுடையது, அவருடைய சிந்தனை முறையில் குறைபாடு இருக்கின்றது.
இலங்கையில் வாழ்ந்த பல தேசிய இனங்களும் தாங்கள் வாழுகின்ற பிராந்தியங்களில் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தேசிய அடையாளங்களை கொண்டவர்களாக பாரம்பரியமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் பல தேசங்களாக இந்த நாடு அடையாளம் காணப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இன்றுமே. அப்ப தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இப்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இன்னமும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ஏன் நீங்கள் பொது வேட்பாளர்களை நிறுத்தினீர்கள்? அதற்காகத்தான் பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த பொது வேட்பாளர் என்ற சிந்தனை வந்து தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கான ஒன்றாகத்தானே பார்க்கின்றார்கள். தவறான புரிதல். தமிழ் தேசியம் என்றால் என்ன? எல்லோரும் நினைக்கின்றார்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரால் சில கட்சிகளாக பிரிந்து நின்று நாங்கள் வாய் வீரம் பேசுவது தான் தேசியம் நினைக்கின்றார்கள். மக்களை கட்சிகளின் பின்னால் அணிவகுத்து பிரிய விட்டு சிதைய விட்டு கட்சிகளின் நலன்களுக்காக மட்டும் மக்களை பலிக்கடாவாக்குகின்ற விடயம்தான் தேசியம் என்று நினைக்கின்றார்கள். தேசியம் என்றது தேசம் சார்ந்தது. தேசம் என்றது ஒன்று. அந்த தேசத்தின் மக்களும் ஒருமுகப்படுத்தப்பட்டவர்கள். அவருடைய பிரச்சனை சரியாக பேசப்பட வேண்டும். அதை வெறுமனே கட்சிகளின் கண்ணாடிகளுக்குள்ளால் பேச முடியாது. இப்போ தமிழ் பொது வேட்பாளரை நீங்கள் நிறுத்தினீர்கள். ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலின் போது நீங்கள் தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்தி அதற்கு உங்களுடைய பொது கட்டமைப்பு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நினைக்கின்றேன் அது வந்து ஆதரவினை வழங்கியிருந்தது. அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மௌனமாக இருந்து விட்டீர்களே. நாங்கள் பொது மக்கள் சபையாக உருவாகி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய போது மிக தெளிவாகவே இருந்தோம். மக்களை ஒருமைப்படுத்தி ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி தான் இது, மக்களை கூறுபடுத்துவதற்காக அல்ல. ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு வேட்பாளர் இலங்கை முழுக்க கேட்கப் போகிறார். எனவே மக்கள் அந்த வேட்பாளரின் பெயரால் ஒருங்கிணைவார்கள். ஆனால் நீங்கள் நினைக்கின்றீர்களா மக்களை கூறு போடவில்லை என்று? உங்களுடைய பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் மூலம் மக்கள் கூறு போடப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஏனென்று சொல்லி சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பின்னர் ஒரு கருத்தினை விதைத்திருந்தார்கள். என்ன சொல்லுங்கள் பாபம்? கிழக்கு மாகாண மக்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தோடு நிற்கின்றார்கள், இங்கு வடக்கில் இருப்பவர்களுக்கு வந்து தமிழ் தேசியம் என்றது இல்லை என்ற மாதிரி கருத்தினை விதைத்திருந்தார்கள். நீங்கள் இதை என்ன எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நாங்கள் வைத்திருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த அளவுகோல்களும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது வந்த முடிவுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் கையாளுகின்ற அளவுகோல்களும் தவறானவை. என்பிபி தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் 3 பிரதிநிதிகள் எடுத்துக்கொண்டது என்பதற்காக மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் தேசியத்தை மறந்தவர்கள் என்று சொல்லியோ தேசியத்தை கைவிட்டவர்கள் என்று தீர்மானிக்க முடியாது. அதேவேளை மக்களுடைய முன்னுரிமையில் தேசியம் மட்டும் முன்னுரிமை அல்ல. தேசியம் என்பது வாழ்வுரிமை. ஆனால் அதே வேளையில் அந்த மக்களுடைய வாழ்வாதார உரிமைகள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தானே. வாழ்வாதார உரிமைகளுக்காக இயங்குகின்ற மக்கள் என்ற ஒரு சவுதியினர் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் ஆட்சிக்கு வருவார்கள், அவர்களை கொண்டு தங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அவர்கள் எப்பொழுதும் கருத்தாக இருப்பார்கள். ஆனபடியேத்தான் முன்பு இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு வெளியிலும் கூட ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அல்லது அங்கேயன் ராமனாவுடைய கட்சி போன்றவர்களும் கூட குறிப்பிட்ட கணிசமான வாக்குகள் எடுத்திருந்தாங்கன்னா மக்களுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனை நாளாந்த பிரச்சனையும் இருக்கின்றது. நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு யாரால் முடியும்? வசதியான அரசியல்வாதிகளால் முடியும், சாதாரண மக்களால் முடியாது. நான் உங்களிடம் பிரதான கேள்வியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். என்னென்னு சொல்லினால் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கான முயற்சியை சரியாக செய்திருக்கின்றது, அல்லது நீங்கள் அந்த பணியை பொது கட்டமைப்பினர் வந்து சரியாக செய்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்களா? ஒரு பதில் சாத்தியமான அளவுக்கு சரியாக செய்திருக்கு. நீங்கள் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சாரத்தை செய்திருந்தீர்கள், சரிதானே? அதுவும் மட்டக்களப்பில் இருந்து ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தி யாழ் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை செய்திருந்தீர்கள். மட்டக்களப்பில் வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்யலை. அதன் காரணமாக மட்டக்களப்பு மக்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களுக்கு அந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிதல் வந்து அந்த மக்களுக்கு அங்கு போய் சேரவில்லை. அதன் காரணமாக அவர்கள் வாக்களிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இடம்பெற்றன. அதன் பிறகு யாழ்ப்பாண மக்கள் இங்கு வாக்களித்திருக்கின்றார்கள், தமிழ் தேசியத்தோடு நிற்கின்றார்கள் என்று சொல்லி போட்டு மட்டக்களப்பு மக்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் அடுத்த முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய அதிகளவான வாக்குகளை என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ் வேட்பாளர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் என்ன சிந்தித்தார்கள் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மக்கள் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்
தேசியத்திலிருந்து விலகிய மாதிரி இருக்கின்றதே, அதன் காரணமாக தாங்களும் ஒருவேளை இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வந்து வாக்களித்திருக்கலாம் என்று சிந்தித்திருக்கலாம். நீங்கள் அவர் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையோடு விளையாடி இருக்கின்றீர்கள் நான் நினைக்கின்றேன். இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் தெளிவாக சொல்லுகின்றேன். பொது வேட்பாளர் போட்ட ஜனாதிபதி தேர்தல் காலம் மட்டக்களப்பினுடைய உள்ளக அரசியல் மிகவும் கத்தி முனையில் நடப்பது போன்றதாக இருந்தது. அங்கே சந்திரகாந்தன், பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன், கருணா, வியாழேந்திரன், இப்படி பல பேர் மிகவும் பலமுள்ளவர்களாக அந்த சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் தாங்கள் கட்டுப்படுத்தி கையாளுகின்றவர்களாக இருந்தார்கள். சுதந்திரமான கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதியே இருக்காத காலம் அது. எனவே அங்கு மட்டக்களப்பு மக்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது, பயம் இருந்தது. அங்கு ஒரு கூட்டத்தை ஒழுங்கமைப்பது பற்றியே மிக போராட்டங்கள் இருந்தன. ஆனாலும் மட்டக்களப்பில் கூட்டம் பிரச்சார நடவடிக்கைகள் செய்யப்பட்டது. அதனால் மக்களிடம் ஒரு தடுமாற்றம் இருந்தது. அன்றகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்தவுடன் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. என்னென்னு சொன்னால், இனிமேல் இவர்கள் மேலெழ மாட்டார்கள், மேல் எழுந்தாலும் இவர்கள் எம்பியாகவோ மினிஸ்டராகவோ அரசை கதைக்க வர மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு மட்டக்களப்பு மக்களுக்கு ஒரு தெளிவு வரும்போது அவர்கள் தெளிவாக சிந்தித்து தங்கள் வாக்குகளை செலுத்தினார்கள். நான் சுமார் ஒரு 8-9 வருடங்கள் மட்டக்களப்பில் பணியாற்றி இருக்கின்றேன். இப்பொழுது மட்டக்களப்போடு மிக நெருக்கமாக உறவாடி கொண்டிருக்கிறவன். எனவே எனக்கு அந்த நிலைமையை சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதேபோல வடபகுதியில் விழுந்த வாக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வகையில் தமிழ் தேசியத்திற்காக விழுந்த கடந்த காலத்தில் விழுந்த வாக்குகளுக்கு வெளியே நின்ற வாக்குகள் தான். அந்த எண்ணிக்கைக்கு சமமாக ஒரு கொஞ்சம் கூட குறையத்தான் இப்பொழுது அங்கே ஜேவிபிக்கு விழுந்தது. இந்த விகிதாசார தேர்தல் முறையில் உள்ள அந்த சூட்சுமம் காரணமாகத்தான் இந்த 3 இதை பிரதிநிதியில் அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. மறுபடி யாழ்ப்பாணத்து மக்கள் பெருமளவு மக்களாக திரண்டு என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கின்றேன் சொல்லிச்சான், மக்கள் வந்து வாக்களிக்கவில்லை. நீங்கள் ஒரு நம்பிக்கையை விதைத்திருந்தால் அந்த நம்பிக்கை வந்து இப்போ நீங்கள் ஒரு முயற்சியை தொடங்கினீர்கள், அந்த முயற்சியை கொஞ்சம் பரந்த அளவில் வந்து நீங்கள் செய்திருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வந்து தமிழ் தேசியத்தோடையே இருந்திருப்பார்களே என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். ஏனென்றால் இங்கு தமிழ் மக்களுக்கு பிரதான பிரச்சனையாக இருப்பதே வந்து ஒரு நம்பிக்கையின்மைதான். நாங்கள் வந்து தமிழ் தேசிய கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கான தீர்வு எப்போது கிடைக்கும், எங்களால் முடியுமா, எங்களால் நடக்குமா, இந்த தீர்வு சாத்தியமாகுமா என்பதுதான் அவருடைய ஒரு பிரதான ஒரு கேள்வியாக அல்ல ஒரு சந்தேகமாக காணப்படுகின்றது. நீங்கள் இந்த நம்பிக்கையை விதைக்க தவறிவிட்டீர்கள் தான் நான் கேட்கின்றேன். நம்பிக்கையை நாங்கள் விதைத்தோம், ஆனால் போதிய அளவில் அதனை பலப்படுத்த முடியாமல் போனது ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், எங்களோடு இணைஞ்சி வேலை செய்வதாக குறிப்பிட்டவர்கள் கூட பிற்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நேர்மையாக நடக்கவில்லை. நான் பகிரங்கமாகத்தான் சொல்லுகின்றேன். அவர்கள் அந்த இறுதி கட்டத்தில், ஜனாதிபதி தேர்தலுடைய இறுதி கட்டத்தில் நேர்மையாக நடக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய கட்சியோ அல்லது வேறு தெரிவுக்கூடாக கட்டுப்பட்டு போனார்கள். எனவே இவ்வாறு பல காரணங்களால் மக்கள் சில மாவட்டங்களில் மிகவும் தடுமாறி போனார்கள். ஆனபடியால் ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் விடயம் முடிந்த பின்பு பலரிடம் எதிர்பார்ப்பு இருந்தது, அதே விஷயத்தை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலும் செய்வோம் என்று. பொது கட்டமைப்புக்குள் இருந்த பொதுமக்கள் சபைக்குள் இருந்த பலருக்கு அவர்கள் இந்த அரசியல் அபிலாசைகள் இருந்தபடியினால் அவர்களும் எதிர்பார்த்தார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு போய் கட்சிகளுக்கு எதிராக போட்டி போட்டு கட்சிகளை உடைத்து நாங்களும் வருவோம் என்று. ஆனால் நாங்கள் அதில் தீர்ச்சன்யமாக இருந்தோம். மக்களை கட்சிகளின் பேரால் கூறு போடுவதாக இருந்தால் அந்த பரீட்சைக்கு நாங்கள் எந்த விலை கொடுத்து போக தயாராக இல்லை. எனவே தான் இது ஒரு மிக ஒடுக்கப்பட்ட தேசம், தோற்கடிக்கப்பட்டதாக பேசப்படுகின்ற தேசம். சமூக சீரழிவுகளுக்காக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், மக்களை கூறு போடும் விஷயத்திற்கு நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் என்று சொல்லியிருந்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள் தங்களுடைய காசை அள்ளி இறைத்து தமிழ் மக்களது வாக்கை சிதைத்திருக்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதுதான் இன்றைக்கு தமிழ் சமூகத்துக்கு வந்த சாபம். தமிழ் மக்கள் மத்தியில் சரியான அரசியல் சிந்தனையை கட்டமைக்காமல், அரசியல் தர்க்கத்தை உருவாக்காமல், அரசியல் அறத்தை வளர்க்காமல், வெறுமனே அதிகார கதிரைகளுக்காக போட்டி போடுகின்ற சக்திகள் பின்னால் நின்று கொண்டு தங்களுடைய பொம்மலாட்டத்தை ஆடுகின்றது இல்லை. இதுதான் இன்றைக்கு அபர்த்தம்.
ஆடுகின்றது என்று சொல்லி சொன்னால் அதை ஆட்டுகின்ற மக்களாக, அதாவது அதற்கு ஆடுகின்ற மக்கள் இல்லை, மக்களாக மக்கள் வந்து இல்லை, மக்கள் மக்கள் காணப்படுகின்றார்களே. இந்த 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 பணம் பொருந்தியவர்களும் பலம் பொருந்தியவர்களும் இல்லை, நான் ஒன்று கேட்கின்றேன். உங்களிடம் ஒரு காசை கொண்டு வந்து தந்து, ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொண்டு தந்து, நீங்கள் அரசியலில் போட்டி போடுங்கள் என்று சொல்லி சொன்னால், ஒன்றுமே விளங்காமல், அரசியல் என்றாலே என்னென்றே தெரியாமல் ஒருவர் வந்து போட்டி போடுகின்றார் என்று சொல்லி சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? அதன் விளைவுகள், பின் விளைவுகள் ஒன்றும் தெரியாமல் போட்டி போடுகின்றார். அதுவும் சாதாரண தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுகின்றார் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவுத்திற்கு தமிழர்கள் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, அல்லது வந்து ஒரு அரசியல் புரிதலற்றவர்களாக காணப்படுகின்றார்கள்? நாங்கள் தவறை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். 70களில் இந்த விடுதலை இயக்கங்கள் சரி அல்லது தமிழரசு கட்சி, தமிழர் கூட்டணி சரி கூட்டங்கள் வைத்தால் அங்கு அரசியல் பேசப்படும், அரசியல் கோட்பாடுகள் பேசப்படும், அதிகாரம் என்றால் என்ன, மக்கள் என்றால் என்ன என்ற பல விடயங்கள் பேசப்படும். அதற்கு பிறகு இந்த 2009க்கு பிறகு பேசப்படுகின்ற அரசியல் அதுவல்ல. இது இப்பொழுது நாங்கள் மேடையில் ஏறினால் எதிராளிகளை விமர்சிப்பதாகவும் தான் இருக்கின்றதை தவிர எந்த விதமான அரசியல் கோட்பாடுகளும் அரசியல் சிந்தனைகளும் தேசத்தை எவ்வாறு கட்டியமைப்பலாம் என்ற மூலோபாயங்களும் பேசப்படுவதே இல்லை. எனவே ஒட்டுமொத்தத்தில் மக்களை ஒரு அரசியல் சிந்தனையிலிருந்து நாங்கள் அந்நியப்படுத்தி இருக்கிறோம். சரி, நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். நிலாந்தன் அவர்கள் ஒரு விஷயத்தை கூறியிருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழ் பொது வேட்பாளர் என்ற தேரை நாங்கள் இருந்த இடத்தில் தான் விட்டிருக்கின்றோம். இன்னும் எதிர்காலத்தில் இன்னுமுறை அந்த தேரை இழுப்பதுன்னு சொல்லி சொன்னால் பலமான முறையில் இழுப்பம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருந்தார். நான் கேட்கின்றேன், இப்போது அந்த தேர் நிற்கின்றதா அல்லது அதன் சில்கள் எல்லாத்தையும் கலட்டி போட்டு அது ஒரு சும்மா ஒரு அலங்கார பொம்மை மாதிரித்தான் அந்த தேர் இருக்கின்றதான்னு கேட்கிறேன். அது தேர் அல்ல, அது ஒரு கோட்பாடு. மக்களை ஒன்று திரட்டி தேசத்திற்காக முன்னகர்த்தல் என்ற ஒரு கோட்பாடு. அது இப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்கின்றது. நான் இப்பொழுதும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வரப்போன்ற நேரத்திலும் கூட அதைத்தான் நான் பேச முயற்சிக்கின்றேன். அது பிரதானமாக நான் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்கின்றேன். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? மக்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அல்லது மக்கள் எவ்வாறான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதலாவது உள்ளூராட்சி என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த உள்ளூராட்சி என்பது மாகாண சபையில் உருவாகின பிறகு வந்ததும் அல்ல, இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு வந்ததும் அல்ல. அதற்கு முன்பே நீண்ட காலமாக இருக்கின்றது. மனித நாகரிகம் வளர்ந்த காலத்திலிருந்தே மனிதன் தனக்குள்ளே உருவாகி கொண்டு தான் வாழுகின்ற சூழலை, இயற்கை சூழலையும் சமூக சூழலையும் ஒன்றாக இணைத்து பயணிக்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்ட தானாக தோன்றி வளர்ந்த ஒரு அமைப்பு தான் உள்ளூர் ஆளுகை என்பது. அது ஒரு கடப்பாடு. அத்தகைய நிலைமை தொடர்ச்சியாக வரும்போது நாங்கள் ஒரு யுத்தத்தால் சீரழிக்கப்பட்டிருக்கின்றோம், யுத்தத்தால் தோற்கடிக்கப்பட்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், தொடர்ந்து ஒடுக்குமுறைகளுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். மக்கள் பல நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள், சமூகங்கள் சிதைஞ்சு போயிருக்கின்றன. ஒரு வகையில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் விரிவான எழுச்சியும் கூட மனிதர்களை தனிமைப்படுத்தி இருக்கின்றது. இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் சமூகங்களாக ஒன்று திரண்டு சமூகமாக தேசமாக ஒன்று திரள்வதன் மூலம்தான் இந்த தீவில் இன்னும் ஒரு தேசிய இனம் வலுவாக இருக்கின்றதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு ஒரு தளம் வேண்டும். மக்களோடு நெருங்கி பணியாற்றுகின்ற, மக்களோடு நாளாந்தம் பயணிக்கின்ற, மக்களை நாளாந்தம் வழிகாட்டுகின்ற ஒரு தளம் வேண்டும். அத்தகைய தளமாக நாங்கள் உள்ளூராட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுள்ள உள்ளூராட்சி என்று நாங்கள் இந்த கடந்த 25, 30 அல்ல 50 வருடங்களாக யோசித்து கொண்டிருக்கிற உள்ளூராட்சி என்பது முந்தி இருந்து சொல்ல அந்த PWD டிபார்ட்மெண்ட் சொல்லி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பொது வேலை திணைக்களம் உண்டு. ரோட்டு போடுறது, குப்பை அள்ளுறது, வாய்க்கால் பராமரிக்கிறது, லைட்டு போடுறது, இப்படியான தொழில்நுட்பம் சார்ந்த பராமரிப்பு வேலைகளை செய்கிற திணைக்களம் இருக்குல்ல, அதனுடைய இன்னும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வடிவமாக தான் இன்றைக்கு உள்ளூராட்சி இருக்கின்றது. உள்ளூராட்சியுடைய கருத்துருவாக்கம் அதுவல்ல, உள்ளூராட்சியுடைய தாக்கம் வடிவமும் அதுவல்ல. உள்ளூராட்சி என்பது மக்களை வழி நடத்துவது. இன்று எந்த உள்ளூராட்சி சபை மக்களோடு பேசுகின்றது, மக்களை வழி நடத்துகின்றது? அவர்கள் வரி விதிப்பது எப்படி, ரோட்டு போடுவதில் உள்ள முரண்பாடுகள் எப்படி, பேர் வைப்பது எப்படி என்ன பேசுகின்றார்கள்? மக்களை இறங்கி வழி நடத்துகின்றார்களா? இன்று இந்த சமூக சீரழிவு சக்திகளும் யுத்தம், வறுமை, வேலையின்மை என்ற பல்வேறு விடயங்களும் ஆக்கிரமிச்சிருக்கும் போது அதற்கு சமூகங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் ஒரு சமூகம் என்று சொல்லி பேசுகின்றார்களா? இல்லை. உள்ளூராட்சிக்குள்ளே வந்த பிறகு நடக்குது, கட்சியும் அடிபடுது. அங்கு உள்ளூராட்சியை முன்னகர்த்துவது, மக்களை முன்னகர்த்துவது பற்றி அவர்கள் பேசவே இல்லை. அவர்கள் தங்களுடைய கட்சியின் கொள்கைகளின் ஆதிக்கத்தின் அடிப்படையில் இங்கு மோதுகின்றார்கள். வல்வெட்டித்துறை நகர சபை கடந்த காலத்தில் நல்ல அனுபவம்.
சொந்த கட்சியின் ஆட்களே கவிட்ட வரலாறு தான் அங்கே இருந்தது. அப்போ என்ன நடக்கின்றது? இதெல்லாம் உள்ளூராட்சியே அல்ல, இது தங்களுடைய அரசியல் குத்தாட்டங்களை போடுவதற்காக இவர்களை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அது உலகத்தில் எல்லா இடமும் வந்தபடி கிழக்கு தீமோர் இந்தோனேசியாவிலிருந்து விடுபட்டது. விடுதலை பெற்ற பிறகு முதல் 5 வருடங்களுக்கு ஐநா நிறுவனத்தின் தலைமைத்துவத்தில் ஒரு இடைக்கால ஆட்சி இருந்தது, இடைக்கால நிர்வாக கட்டமைப்பு இருந்தது. ஆனால் அந்த கட்டமைப்பு என்ன செய்யணும், மத்திய அரசாங்கத்தை பலப்படுத்துவது கட்டமைப்பதை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தது. தவிர கீழே கிராம மட்டங்களில் சமூக மட்டங்களில் மக்களை தயார்படுத்தவும் இல்லை, மக்களின் பங்கேற்புடனான கூடிய ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் இல்லை. ஜனநாயகம் என்பது கீழ்மட்ட மக்கள் பங்கேற்க வேண்டும், எல்லா மட்டும் வெறும் வாக்கு போடுவது மட்டுமல்ல. எனவே அந்த 5 வருடங்களில் அவர்கள் ஐநா அவனுடைய இடைக்கால முகாமைத்துவ நிறுவனத்தால் அங்கு எதையும் செய்ய முடியவில்லை. அவருடைய 5 வருடம் முடிந்த பிறகு இந்தோனேசிய ஈஸ்ட் திமோர் கிழக்கு தீமோர் மக்கள் தங்களை பொருட்படுத்த பிறகு முழுமையாக அவர்கள் உள்ளூராட்சிகளை பலப்படுத்தினார்களே என்று சொன்னால், சமூகங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால், சமூகங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சமூகங்களோடு இணைந்து இசைந்து சமூகங்களை வழிப்படுத்தக்கூடிய பண்பு சார்ந்த தகுதிகள் நிறைந்த தலைமைத்துவம் வேண்டும். அது உள்ளூராட்சியில் மட்டும்தான் சாத்தியம் என்று சொல்லி அதை செய்தார்கள். அது மிக வெற்றிகரமான அனுபவம். அதே போன்று தான் எங்களுடைய சமூகங்கள், ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு சமூகங்களும் தங்களை ஒருங்கிணைத்து பலப்படுத்த வேண்டி இருக்கின்றது, தங்களுக்குள் வளங்களை பரிமாற வேண்டி இருக்கின்றது, தங்களுக்கு பரஸ்பரம் வலையமைப்புகளை உறவுகளை நெட்வொர்க் என்று சொல்லுகின்றோம் தானே, அவைகளை கட்டியெழுப்ப வேண்டி இருக்கின்றது. இந்த வலையமைப்பு நெட்வொர்க் சமூகங்களுக்குள் கட்டியமைக்கின்ற இந்த பரஸ்பர உறவு என்பதை நாங்கள், அதாவது கல்வியலாளர்கள் சொல்வார்கள் சமூக மூலதனம் என்று, சோஷியல் கேபிட்டல் என்று. இந்த சோஷியல் கேபிட்டல்ங்கிற சமூக மூலதனம் உருவாக்கப்பட வேண்டும். இன்று எங்களுடைய பிரச்சனை மிக பலவீனமாக இருக்குது. நாங்கள் எங்கடா இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கோம்னா எங்களுடைய சமூக மூலதனம் பலவீனமாக இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பமும் தனி குடும்பமாக யோசிக்கின்றார்கள், தாங்கள் அச்சத்துடன் வாழுகின்றார்கள், நம்பிக்கையற்று வாழுகின்றார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால், அதற்கான தளம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றால், அந்த தளம் உள்ளூராட்சியாக மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் சொன்னீர்களே, ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நம்பிக்கையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்று சொன்னால், தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் அந்த நம்பிக்கையை உருவாக்க முன்னம் பொது கட்டமைப்பு என்ற விஷயத்துக்குள் போய்விட்டீர்கள். பொது வேட்பாளர் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது பொது கட்டமைப்பு என்பது ஒரு அவசரத்தில் கீறிய கோலம். எண்ணங்கள் ஒரு காலவாச நிதானம் இருக்கவே முடியவில்லை. பொது கட்டமைப்பில் உள்வாங்கிய பல்வேறு குடிசார் சமூக அமைப்புகள் கூட, இணைந்த அமைப்புகள் கூட அப்படி கூட்டி கட்டின விடயங்கள் தான். அதர் அவசரத்தில் உருவான கோலமாக இருந்தாலும், ஒரு சிறிய கோலமாக இருந்தாலும், இப்போது உங்களுக்கு அந்த கோலத்தை பெரிதாக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அந்த பணியில் தொடர்ச்சியாக இருக்கின்றோம். எவ்வாறு ஒரு சமூகத்தை பலமாக்கக்கூடிய எந்த விதமான பின்னோக்கங்கள் மறைகர நோக்கங்களும் இல்லாமல் தெளிவாக மக்களை கட்டமைக்கின்ற ஒரு இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்கள் எவ்வாறு போகின்றது? அதற்காகத்தான் பரஸ்பரம் இப்போ உங்களுக்கு நான் நினைக்கிறேன், இந்த வருஷ கடைசியில் இது கடைசி தினம் வந்து பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களோடு பேசியிருக்கின்றார். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விடயங்களை மிக நிதானமாகவும் கவனமாகவும் சமூகத்தின் மத்தியில் நீங்கள் சொன்னீங்க நம்பிக்கையை விதைத்து போட்டு செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது சமூகத்துக்கு நம்பிக்கை ஊற்றுற கருத்துக்கள் கூட சமூகத்தை நாங்கள் மிகவும் தட்டி எழுப்புகின்றோம். இந்த அரசியல் எப்படிப்பட்டது என்றது, இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் என்ற பெயரால் நடக்கின்ற நாடகங்கள் இருக்கின்றன. இவைகள் பற்றி தெளிவான பார்வை இருக்க வேண்டி இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்றால் என்ன, இலங்கையுடைய தேசிய இன பிரச்சனை என்ற, தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர்களை ஒடுக்குகின்றதான் பிரச்சனை. எனவே தமிழ் மக்களால் தூண்டப்பட்டதல்ல பிரச்சனை, இன்னும் ஒரு இனத்தால் தூண்டப்பட்டதான் பிரச்சனை. அந்த இனம் மாற வேண்டி இருக்குது. அந்த இனத்துக்கு விளங்கப்படுத்துவதும் எங்களுடைய கடமை. அவர்களை நாங்கள் வறுமை விமர்சித்து கொண்டு அல்லது புறந்தள்ளி கொண்டு இருக்க முடியாது. அது கூட எங்களுடைய பணியாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஏன் இதை இந்த வரலாற்றை சொல்ல வேண்டி இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு
நீங்க விளங்கப்படுத்தி இருக்கின்றீர்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயம் இப்போ பேசிக்கொண்டிருக்கோம், தொடர்ச்சியாக அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கோம். பலர்கள் அங்கிருந்து வருகின்றால், தென்னிலங்கையிலிருந்து வரும்போது சந்திக்கின்றோம். அதே போல் இங்கிருந்தும் அவர்களோடு சந்திக்கின்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அசாத்தியமாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதன் விளைவு எவ்வாறானதாக இருக்கும்? தமிழ் மக்களது தீர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏனென்றால் தமிழ் மக்களது தீர்வு எப்போதும் உயர்வானதாக இருந்தது. அந்த உயர்வு என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இப்போது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வையும் தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் 13 என்ற ஒரு தீர்வு யோசனை முன்வைக்கப்படுகின்றது, ஏகே ராஜ்யம் என்ற ஒரு தீர்வு யோசனை முன்வைக்கப்படுகின்றது. இப்போது நீங்கள் போகும் பாதை என்பது எதுவாக இருக்கின்றது? நாங்கள் போகும் பாதை என்பது ஏக்கிய ராஜ்யம், சமஷ்டி, அது இது இப்படியெல்லாம் கணக்கு வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு உலக அரசியல் யதார்த்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இலங்கையை நாங்கள் பல நாடுகளாக கூறுபோட முடியாது. அதற்கான களச்சூழல், அரசியல் சூழல் அகத்திலும் இல்லை, புறத்திலும் இல்லை. அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படியென ஒரு நாடாக இருக்கும்போது அந்த நாட்டுக்குள் வாழுகின்ற பல தேசிய இனங்களும் தங்களுடைய அரசியல், வாழ்வியல், பண்பாடு, அடையாளங்களை எல்லாம் தக்க வைத்து கொண்டு ஏனைய இனங்களுக்கு சமானமாக வாழுகின்ற ஒரு அரசியல் முறைமையை கண்டறிவது தான் எங்களுடைய முதன்மையான தெரிவாக இருக்கும். எவ்வாறான முறைமையை கண்டறிந்திருக்கின்றீர்கள்? அது சில வேளைகளில் இந்த கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்வது போன்று ஒரு நாடு பல தேசங்கள் என்கின்ற ஒரு கோட்பாடு முறையாக இருக்கலாம். அது ஒரு அரசியல் வடிவம், அதிகாரத்தை எப்படி என்ற நிறுவன வடிவங்கள் மாறலாம். ஆனால் பல தேசிய இனங்களும் அந்த ஒவ்வொரு தேசிய இனமும் தனக்குள் தன்னை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற, தன்னை தற்காத்து கொள்ளுகின்ற, தற்சார்புடையதாக, பொருளாதார தற்சார்பு சொல்லி அரசியல் தற்சார்பு கொண்டதாக இருக்கின்ற ஒரு முறைமையை நாங்கள் பேச வேண்டி இருக்கின்ற அதான் பேசுகின்றோம். ஏனென்றால் இந்த என்பிபி அரசாங்கம் சொல்லுகின்றது இன மத அடையாளங்கள்லாம் விட்டுவிட்டு நாங்கள் இலங்கையர்களாக சேருவோம் என்று. நான் அந்த விடயத்தில் நான் உடன்பட தயாராக இல்லை. பகிரங்கமாக நான் அவர்களுக்கு கூட சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் தமிழ் மக்கள் இன அடையாளங்கள், மத அடையாளங்கள் விட்டு நாங்கள் உங்களோடு இணையறதுக்கு சம்மதித்தாலும் எங்களுக்கு வெளியிலே பல கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பறந்திருக்கின்றார்கள். எங்களுடைய அடையாளம் ஏதோ ஒரு வகையில் தக்க வைக்கப்படும். நான் கேட்கின்றேன், இந்த விஷயத்தில் நான் ஒன்று கேட்கின்றேன் சொல்லிச்சினால், நான் ஒரு சிங்களம் பேசும் தமிழனாக மாறுவதனால் நான் சிங்களவனாகி விடுவேனா? இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். இல்லை, இது சிங்களம் பேசுவதும் தமிழனோ அல்ல தமிழ் பேசும் சிங்களவனோ, இந்த மொழி என்பது ஒரு பரிமாற்ற ஊடகம். பண்பாட்டு எங்களுடைய மொழியிலிருந்து தான் தமிழ் தேசிய அரசியல் என்பதே பண்பாட்டிலிருந்து தொடங்குகின்ற. மனிதர்கள் ஆதாமவால் கதை மாதிரி மனிதர்கள் ஆரம்பத்தில் தோன்றி இந்த உலகெல்லாம் பறந்து வளர்ந்து வந்தவர்கள் தான் இன்றைய மானுடவியல் சொல்லுகின்றது. எனவே ஏதோ ஒரு வகையில் ஒரு எங்கேயோ ஒரு தொகுதி மூலத்திலிருந்தால் எல்லோரும் பிரிந்தவர்கள். இலங்கை தீவின் இனத்துவம் சம்பந்தமாக பேராசிரியர் காவர்ணா இந்திரபாலா அவர்கள் எழுதிய நூலில் கூட அவர் சொல்லுகின்றார், இதெல்லாம் ஒரு வேரிலிருந்து வந்த பல கிளைகள். இந்த சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் தான் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அவர்களுக்கு இடையில் அந்த மரபு அடிப்படையில் பெரிய வேறுபாடுகளே இல்லை என்று. சரிதான், மொழிகள் அடிப்படையில் வேறுபாடு இருக்கின்றது. அது நாங்கள் அது சாதாரண, நான் ஒரு உடுப்பை போட்டிருக்கேன், நீ ஒரு உடுப்பை போட்டிருக்கிறீர், இவ்வளவுதான். சரியா, இது மொழி, மதம், இனம் எல்லாம் அந்த சுவீகரித்து கொள்ளுகின்ற விடயங்கள். சரியா, அடிப்படை என்று சொன்னால் நான் பேசுகின்ற மொழியின் பேராலும் நான் பேசுகின்ற மதத்தின் பேராலும் உங்களை நான் ஒடுக்கக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. ஏன், நீர் வேறொரு மொழி பேசுகின்றீர், வேறொரு மதம் பேசுகின்றீர், எனவே நீர் தகுதி குறைந்த நீர், என்னை விட குறைந்த நிலையில் உள்ள நீர்னு சொல்லி நான் உண்மை ஒடுக்கக்கூடாது என்பதுதான் இங்குள்ள முக்கியமானது. இந்த இன மத மொழி அடையாளங்களின் பேரால் ஒரு சமூகம் இன்னும் ஒரு சமூகத்தை ஒடுக்கவும் கூடாது, புறக்கணிக்கவும் கூடாது என்பது முக்கியம். அதே வேளையில் தமிழ் மக்கள் நாங்கள் உலகெல்லாம் பறந்து வாழுகின்றோம். எனவே எங்களுக்கு இந்த தமிழ் மொழி ஒரு ஏன் நாங்கள் இந்த 8000 வருஷம் பழமை தமிழ் மொழி என்று சொல்கிறோம்னு சொன்னால் 8000 வருஷம் பழமையான தமிழ் மொழி என்று சொல்லி பெருமைப்படுறாலும் ஒன்றுமே இல்லை. 8000 வருட மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்தை மொழிகளின் ஊடாக அறிவாக திரட்டி பரிமாறி இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நான் பேசுகின்ற ஒரு மொழி என்பது 8000 வருஷத்து மாந்தர்களுடைய அனுபவத்தின் திரட்சி, அதில் உள்ள சொல் உருவாக்கம் தொகை இல்லாமல். எனவே அந்த மொழியை பேசும்போது எனக்கு நிரம்ப சொல் வளமும் இருக்கின்றது, கருத்து வளமும் இருக்கின்றது, பல விடயங்கள் இருக்கு. எனவே அதனால் நான் நிமிர்ந்து நிற்கின்றேன். அதான் பெருமை, வேறொன்றுமே இல்லை. எனவே இங்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், நான் ஒரு மொழியாலேயோ மதத்தாலேயோ பெருமைப்படுறதாக சொல்ல வரவில்லை. அதனால் கிடைக்கின்ற அனுகூலம் என்பதுதான் முக்கியம். ஆனால்
முரண்பாடு என்பது என்னுடைய மொழியை காட்டி உங்களுக்கு மேல் ஆதிக்கம் செலுத்துவதும் உங்களை புறக்கணிப்பதும் உங்களை புறந்தள்ளுவதும் தான் பிரச்சனை. இலங்கையில் வாழுகின்ற சிங்கள பௌத்த மக்கள், சிங்களம் பேசுகின்ற பௌத்த மக்கள், அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கடந்த 2000 வருடங்களாக தங்களுக்கு என்ன ஒரு பண்பாட்டை, வாழ்வியலை, அடையாளங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி வந்திருக்கிறார்கள். தனியொரு தீவின் ஒரு தென்பகுதியில் இருந்து, ஒரு சிறிய தீவின் தென்பகுதியில் இருந்து. தமிழ் மக்கள் அவ்வாறு ஒன்று செய்யவில்லை. தமிழ் மக்கள் உலகம் பறந்த இனமாக பறந்து இருக்கின்றார்கள். ஒரு நாட்டை கூட உருவாக்கவில்லையே. அடிப்படை என்று சொன்னால் அதுதான் சிங்கள மக்களுடைய தனித்துவம். அவர்கள் ஒரு ஒரு இலங்கை தீவின் ஒரு புறத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு என்ன மொழியை தாங்கள் தான் தங்களுக்குரிய மொழியை வளம்படுத்தினார்கள். தங்களுக்குரிய சொல்லகராதியை தாங்கள் தான் உருவாக்கினார்கள். தங்களுக்கான எழுத்தை தாங்கள் தான் உருவாக்கினார்கள். தமிழ், பாலி, சமஸ்கிருதம், உள்ளூர் மொழி எல்லாவற்றையும் சேர்த்து கலந்து வந்த மொழி தான் அது. தங்களுக்கான பண்பாடு, நாடகம், திரைப்படம், பொழுதுபோக்கு, உணவு, உடை எல்லாவற்றையும் தங்களுக்கு உருவாக்கினார்கள். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் என்னத்தை உருவாக்கினோம்? நாங்கள் தமிழ்நாட்டோடு சார்ந்திருந்து கொண்டு அந்த நிழலில் குளிர் காய்ந்தோம். இந்த ஈழத்தமிழருக்குன்னு சொல்லி ஒரு பண்பாட்டை இப்பொழுதுதான் நாங்கள் தேடுகின்றோம். எனவே என்னென்னு சொன்னால், சிங்கள மக்கள் அந்த விஷயத்தில் தங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், மொழி, சமயம் என்ற விடயங்கள்லாம் மிக வலுவாக நம்பிக்கை கொண்டவர்களாக அதை கட்டியெழுப்பினார்கள். அதனை பாதுகாப்பதற்காக மிக தெளிவாக எல்லா விதமான மூலோபாய முயற்சிகளையும் கடைப்பிடித்தார்கள். அது சில வேளையில் மற்றவர்களுக்கு குரூரமாக இருக்கலாம், எங்களுக்கு குரூரமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை இந்த உலகத்தில் மிகச்சிறிய இனம், இலங்கை தீவுக்குள் மட்டும் தென்பகுதியில் இருக்கின்ற தெற்கிலும் மேற்கிலும் இருக்கின்ற இனம் தான் செய்கின்ற அந்த தன்னுடைய வாழ்வுக்காக போராடுகின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள்லாம் உண்மையாக வாழ்வுக்காக போராடுகின்றார்கள். நாங்கள் வாழ்வுக்காக போராடுறதை விட்டுட்டு நாங்கள் வேறு ஏதோ செய்கிறோம். அவங்களோட இருப்புக்காக போராடுறதுன்னா உண்மையில் சிங்கள மக்கள் தான். ஏன் தங்களோட மொழியும் மதமும் இனமும் தங்களுடைய வாழ்வியலும் அரசியலும் தக்க வைக்கப்பட வேணும் இந்த தீவில் என்பதற்காக அவர் சொல்லுகிறார், இலங்கை தீவு எங்களுடையதான், நீங்கள் எல்லாம் வந்தவர் குடிகள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு தெரியும் வரலாறு. 2500 வருஷத்துக்கு முன்னுக்கு விஜயன் இங்கு வந்துதான் இங்கு மானிடர்கள் வந்தார்கள் என்பதில்லை. விஜயன் அவர்கள் சொல்லுகின்ற மகாவம்சத்தின்படி விஜயன் வரும்போது இங்கு குவேனியன் சொல்லி ஒரு பெருந்தாய் இருந்தேன்னு சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அதற்கு முன்பு எவ்வளோ 1000 வருஷங்கள் இங்கு மானிடர்கள் இருந்ததற்கான வரலாற்று தொல்லியல் ஆய்வுகள் இருக்கின்றன. உங்களுடன் வரலாறு சம்பந்தமாகவும் உரையாடலாம்னு நினைக்கின்றேன். குவேனி தமிழரா அல்லது வேறு மொழி பேசுகின்றவரா? நாங்கள் முதல் விளங்கி கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று பேசுகின்ற இந்த தமிழ் மொழி, இந்த உச்சரிப்பு, இந்த சொல்லாடல், அல்ல நாங்கள் இப்போ எழுதுகின்ற இந்த எழுத்து முறைகள், இதெல்லாம் கடந்த 2500-3000 வருஷத்துக்கு முன் இதே மாதிரி தான் இருந்திருக்க மாட்டா இல்லை. முன்பு சொல்லுகின்றால் இப்பொழுது சொல்லலாம். முந்தைய ஒரு காலத்தில் சொன்னால் தமிழுக்கு முன்மொழி தமிழ் பிராமி என்றார்கள். இப்பொழுது இந்த பிராமி என்று சொல்லி ஒரு சமஸ்கிருத சொல்லு என்றபடி அதை வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்பொழுது தமிழி என்று சொல்லுகின்றார்கள். சரிதானே? இது இந்த மானிடவியலிலும் சமூகவியலிலும் எவ்வாறு மனிதர்கள் வாழ்ந்து பழக்க வழக்கம், உடலமைப்பு, வாழ்க்கை முறையெல்லாம் மாறுகின்றதோ அதுபோல் அவருடைய மொழி சார்ந்த உச்சரிப்புகள், எழுத்து முறைகள், தகவல் தொடர்பு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு. ஐரோப்பாவில் இருப்பவர்கள் பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் தமிழ் மூத்த மொழி என்று சொல்கின்றார்கள். சமஸ்கிருதம் என்பதையே அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை என்பது இதிலிருந்து நிரூபணமாகின்றது. அப்படி பார்த்தால் நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தமிழ் மக்களாகிய நாங்கள் இல்லை, எது மூத்த மொழி என்பது இல்லை. ஒரு உயிரினம் 2 உயிரினம் சந்திக்கும் போது தங்களுக்குள் தொடர்பாடுவதற்கு ஏதோ ஒரு விதமான ஒரு ஆரம்பத்தில் பாசைகளே இல்லை. அப்படி பார்த்தால் என்ன, அந்த மொழிதான் உண்மையான மொழி என்று நாங்கள் சொல்லலாம். எந்த மொழி சொல்லலாது? ஏதோ ஒரு விதமான ஊடாட்டம் 2 உயிரினங்களுக்கு இடையில். உயிரற்ற பொருட்கள் ஊடாடாது. 2 உயிரினங்கள், பறவைகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், ஊர்வனவாக இருக்கலாம், இப்படி அவர்களுக்கு ஊடாட்டங்கள் செய்வதற்காக மொழியை ஏதோ ஒரு தொடர்பாடல் செய்கின்றார்கள் தானே. சப்தம் எழுப்புகின்றார்கள், சைகை காட்டுகின்றார்கள், அல்லது கீறி காட்டுகின்றார்கள் சொன்னால் அவை தான் அங்குள்ள குறியீடுகளை காட்டுகின்றார்கள் சொன்னால் அதுதான் மொழி. அந்த மொழி அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்து எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு தனியான ஒரு பண்பாடு இருக்கின்றது. அந்த பண்பாடு கட்டமைக்கப்பட்டது எங்களுடைய மொழியில் தான், வேறு ஒன்றிலும் இல்லை. அப்ப நான் என்னுடைய மொழியை நான் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடப்பாடு?
எங்களுடைய கடப்பாடு. அப்ப அந்த மொழியை வந்து அவர்கள் சிதைக்கின்றார்கள் என்றுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் சொல்கின்றீர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை தந்து விடுவார்கள் என்று. அவ்வாறு உங்களுடைய கருத்து இருக்கின்றது? நான் சொல்லவில்லை சுயநிர்ணய உரிமை உங்களுக்கு தந்திருப்பான்னு. யார் சொன்னது? அப்ப எவ்வாறு எங்களுடைய பண்பாடு பாதுகாக்கப்படும்? பண்பாட்டை பாதுகாக்க வேண்டியது நாங்கள் இதோட தேசிய மக்கள் சக்தி அல்ல. நான் என்னுடைய மொழி என்பது வெறுமனை பேசுகின்ற சத்தமும் எழுத்தும் அல்ல. அந்த மொழியினால் நான் பெறப்படுகின்ற அறிவு, அந்த மொழி தருகின்ற அறம். நாங்கள் மொழி தருகின்ற அறத்தை கைவிட்டு விட்டு மொழியே வரும் உச்சரிப்பாக ஒரு தொடர்பாடல் கருவியாக மட்டும் பாவிக்கிறபடியால் தான் இன்று நாங்கள் யோசிக்கின்றோம் என்னென்னு சொன்னால் இந்த மொழியை பேசினாலும் ஒன்றுதானே என்று சொல்லிட்டு. ஒரு மொழியூடாக வெறுமனே ஒரு சத்தமும் ஒரு என்னுடைய கருத்து உங்களுக்கு வருவது மட்டுமல்ல, எங்களுடைய பண்பாடே பிரதிபலிக்க அந்த அந்த அறம், ஒரு அறம், அறமே அறம், அந்த அறம் முக்கியமானது. வாழ்வியல் அறம் என்ற யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தர வாரா மிக தெளிவாக சொல்லப்பட்ட அதான் அறம். ஒரு மொழி தந்த அறம் அதுதான். மொழியோடாக எங்களுக்கு பரிமாறப்பட்ட அந்த அறம் அதுதான். நாங்கள் அந்த திருக்குறளை பாடமாக்கி சொல்லுகின்றோம். ஆனால் அதனுடைய கருப்பொருளை விளங்கி நடக்கின்றோமாண்டா இல்லைத்தானே. நாங்கள் தேசியம் தேசியம் என்று உச்சரிக்கின்றோம். ஆனால் தேசியம் என்பது ஒரு தேசம் சார்ந்தது என்று சொல்லி அந்த தேசத்திற்காக எங்களை ஒருங்கிணைந்து சிந்திக்க தலைப்படுகின்றோமாண்டா இல்லைத்தானே. இல்லைத்தானே என்ற கருத்தை விதைக்காமல் சிந்திப்போம் என்ற கருத்தை வைக்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம் அதுதான். என்னுடைய முயற்சியும் கூட என் நண்பருடைய முயற்சியிலும் கூட அதுதான். தெளிவாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இலங்கையினுடைய அதாவது இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், என்பிபி கட்சி சொல்லுகின்றது இனப்பிரச்சனை இல்லை. இனப்பிரச்சனை இல்லை என்று சொன்னால் பிறகு அப்படியே தீர்வு தருவார்கள். அவர்கள் பௌத்தர்கள். புத்தருடைய கௌதம புத்தருடைய 4 பேருண்மைகள் என்ற விடயத்தில் அவர் சொல்லுகின்றார், முதலாவது துக்கம் என்று உணர வேண்டும். துக்கம் என்று உணர்ந்தால் துக்கத்திற்கான மூல காரணத்தை கண்டறிய வேண்டும். மூல காரணத்தை கண்டறிந்தால் அந்த மூல காரணத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த 4 பேருண்மைகளை அவர் சொல்லுகின்றார். இந்த சிந்தனை முறை அவர்களிடம்தான் இருக்கின்றது. இனப்பிரச்சனை இருக்கென்பதை முதல் அவர் உணர வேண்டும். இனப்பிரச்சனைக்கான மூல காரணம் தங்களிடம்தான் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மூல காரணத்தை நீக்குவது எப்படி என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும். அதை அமுல்படுத்த வேண்டும். இனப்பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் சரியா இந்த நாளையும் செய்ய மாட்டார்கள். அடிப்படை பிரச்சனை தான். ஒவ்வொரு மதமும் மொழியும் எங்களுக்கு கற்பித்ததுக்குள் நிரம்ப பேருண்மைகள் உண்டு. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மொழி வறியர்கள் அல்ல, தேசிய வறியர்களும் அல்ல, ஒரு இன வறியர்களும் அல்ல, நிறம் மொழி மதம் ஏதோ சார்ந்து வறியர்களும் அல்ல. எல்லோரும் நாங்கள் மனிதர்கள். ஆனால் இந்த மனிதர்கள் இன்று இந்த உலகம் நாங்கள் என்னதான் பூகோளமயமாக்கப்பட்டது, உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் அப்படி என்று பேசினாலும் கூட இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற அத்தனை யுத்தங்களும் முரண்பாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இனம் சார்ந்த அடையாளம், மொழி சார்ந்த அடையாளம், மதம் சார்ந்த அடையாளம் அல்ல நிலம் சார்ந்த ஒரு அடையாளத்தின் பேரால் தான் நடக்கின்றது. நாங்கள் அதை மறுப்பதற்கில்லை. நாங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை, நாங்கள் அதை உண்டாக சீவிப்போம்னு சொல்லி ஒரு பொய்மைக்குள் நாங்கள் பிரவசிக்க முடியாது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மனிதர்கள். மதம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். பௌத்தத்தை நீங்கள் மதமாக பார்க்கின்றீர்களா? பௌத்தம் ஒரு மதமே அல்ல. அப்போ ஆரம்பத்தில் ஏனென்றால் நாங்கள் மதங்கள் என்பது கடவுள் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றதான் மதம் என்று சொல்லுகின்றோம். பௌத்தம் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கௌதம புத்தர் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கடவுள் என்ற விஷயம் பேசவே இல்லை. அந்த அந்த புத்தருடைய கௌதம புத்தருடைய காலத்தில் இருந்த பௌத்தமும் சமணமும் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பௌத்தம் சமணம், அதுக்கு முன்னுக்கு இருந்ததாக கூறப்பட்ட ஆசீவகம், இவர்களெல்லாம் கடவுள் என்ற விடயத்தை பேசவே இல்லை. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்ற வரிகள் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஊழ்வினை என்பது பற்றியே பேசுகின்றது. உன்னுடைய ஊழ்வினை தான் உன்னை உறுத்துகின்றது என்று சொல்லிட்டு இதை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த கணியன் பூங்குன்னா என்பவர் ஆசீவ அந்த அறத்தின் வழி நின்றவர் என்று சொல்லி போட்டு. எனவே அந்த காலத்தில் மதம் என்பது கடவுள் சார்ந்தது அல்ல, ஒரு அறம் சார்ந்தது. பின்புதான் அதை நாங்கள் மனிதன்தான் கடவுளை உருவாக்கினான் என்று சொல்லித்தான் நாங்கள் சிறு வயதில் படிக்கும்போது கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கினார் என்றெல்லாம் சொன்னார். ஆனால்
இப்பொழுது சிந்தனையாளர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கடவுளை படைத்ததே மனிதன்தான், நாங்கள் தான் இந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்து, கடவுளுக்கு பேர் கொடுத்து, கடவுளுக்கு உடுப்பு போட்டு, கடவுளுக்கு எல்லா கதைகளும் கட்டி, கடைசியில் கடவுளை கொண்டு வந்து நாங்கள் கோயிலுக்கு சிறை வைத்து போட்டு நாங்கள் சண்டை பிடிக்கின்றோம் என்று. நான் கடவுள் மரப்பாளி என்று நான் சொல்ல வரவில்லை. என்னென்னு சொன்னால் ஒரு அதீத சக்தி, நல்ல சிந்தனைகள் இருக்கும்போது அதை ஏன் மதமாக ஒரு ஒரு எல்லைக்குள் மட்டுப்படுத்துவான், அந்த சிந்தனையை எடுத்துக்கொண்டு பயணிக்கலாம் என்ற மாதிரி என்று இந்த கடவுள் என்ற விடயத்தை கொண்டு போய் அதிகாரத்துடன் நினைத்தார்களோ என்று இந்த உலகத்தின் அதிகாரம் சக்திகள் இந்த கடவுளை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கடவுளின் பேரால் ஏனையோர்களை பயப்படுத்த வலிக்கிட்டார்களோ அல்லது அருள் என்ற பெயரால் மயக்க வலிக்கிட்டார்களோ அன்றுதான் பிரச்சனை துவங்கியது. இங்கு பௌத்தத்தை நீங்கள் அடிக்கடி முதன்மைப்படுத்துவதை வந்து நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் பௌத்தரின் சிந்தனைகளை பின்பற்றுகின்றார்களா என்று சொல்லி கேட்டால் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் அந்த சிந்தனையில் வந்து இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். அதாவது சிந்தனையில், மதத்தை சொல்லவில்லை, சிந்தனையில் இருக்கின்றார்கள். சிங்களவரை போய் நாங்கள் நோண்டுவதில்லை, அவர்களுடன் முரண்பட வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்ததில்லை. எங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தும் போது நாங்கள் தற்காப்புக்காக தாக்குதல் நடத்தினோம். அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது, அது வேறு கதை. இப்போது நீங்கள் எங்களுக்கு இந்த பௌத்தத்தை போதிக்கின்றீர்களே, உண்மையான பௌத்தத்தின் அர்த்தம் என்ன என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு போதித்திருக்கின்றீர்களா? அல்லது அந்த போதனையை அவர்கள் விளங்கி இருக்கின்றார்களா? அதை விளங்கியிருந்தார்கள் என்றால் இங்கு முரண்பாடே வந்திருக்காதே. அடிப்படையில் என்னென்னு சொன்னால், மதம் கூறுகின்ற அறநெறிகளை அல்ல அந்த சமயம் அந்த பௌத்தம் கூறுகின்ற அறநெறிகளை அதை இங்கு வந்து யார் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள்? எத்தனை தமிழ் புத்தகங்கள் பௌத்த தமிழ் நூல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, இல்லைத்தானே? இவ்வளவு விகாரைகளை கட்டுகின்றார்கள் இங்கு வாழுகின்ற சிங்கள பௌத்தர்களுக்காக, தமிழ் பௌத்தர்களை கூப்பிட்டு கதைப்பதற்கு அல்ல, தமிழ் மக்களுக்கு பௌத்த சிந்தனையை விதைப்பதற்கும் அல்ல. ஏனென்றால் பௌத்தம் என்பது ஒரு எல்லாவற்றையும் திறந்த ஒரு நிர்வாணம், பரிநிர்வாணம் என்று கூறுகின்ற ஆசையை அறுது ஆசைதான் எல்லாவற்றுக்கும் துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகின்றதுதான் புத்தருடைய படிப்பினை. எனவே சாதாரண வாழ்வியல் நம்பிக்கை கொண்ட மனிதனிடம் போய் நீ ஆசையை விடு என்று சொன்னால் என்ன நடக்கும்? சாத்தியமில்லை. ஆதலினால்தான் பௌத்த மடாலயங்களில் பிள்ளையார், அம்மன், முருகன், விஷ்ணு போன்ற தெய்வங்களை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். பத்தினி தெய்யோ, கணதையோ, முருகதையோ, விஷ்ணு தெய்யோன்னு சொல்லி அவர்கள் வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் கௌதம புத்தரிடம் போய் நீங்கள் எந்த விதமான வரங்களையும் கேட்க முடியாது, உங்கள் வாழ்வுக்கான வரங்கள் எதையும் கேட்க முடியாது என்றால் அவர்தான் சொல்லிட்டாரே நீ ஆசையை விடு என்று. அவரிடம் கேட்க முடியாது. ஆனால் நான் சாதாரண மனிதன், நான் அவரிடம் அதை கேட்காவிட்டால் நான் யாரிடம் கேட்பேன்? எனவே தரக்கூடிய கடவுள்களை நான் அதற்குள் வைத்திருக்கின்றேன். பௌத்த மடாலயங்கள் விகாரங்களில் அந்த பத்தினி தெய்யவும், கணதையவும், முருக தெய்யவும், விஷ்ணு தெய்யவும் இருப்பது அதற்காகத்தான், என்னுடைய சாந்திப்படுத்துவதற்காக, என்னுடைய பலவீனங்களை என்னுடைய தீனி போடுவதற்காக. சரி, இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த திட்டமிட்ட இன அழிப்பு, அதாவது வந்து கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்று சொல்லி கூறலாம். அதாவது வந்து திட்டமிட்ட வகையில் வந்து பௌத்த ஆலயங்கள் வந்து இங்கு நிர்மாணிக்கப்படுகின்றது, அல்லது சிங்கள குடியேற்றங்கள் வந்து நிர்மாணிக்கப்படுவதை வந்து நாங்கள் குறிப்பிட முடியும். அதற்கான ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை வந்து எடுப்பார்கள், தொடர்ச்சியாக எடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் மிக குறுகிய நாட்கள் தான் இருந்திருக்கின்றன. எனவே நாங்கள் அவர்களை அளவுக்கு மீறி மதிப்பிட கூடாது. வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். இது வளர முன்னமே நாங்கள் கொஞ்சம் இல்லை என்னென்னு சொன்னால் சாத்தியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 தினங்களுக்கு முன்னுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் இப்பொழுது இந்த அரசாங்க அதிகாரிகளுடன் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த அதிகாரிகள் தமிழர்களோ வேறாக்களோ அல்ல, சிங்கள அதிகாரிகள். அவர்களுக்கு ஒரு அரசாங்கம் மாறிவிட்டது என்பதை இன்னும் உணர தெரியவில்லை. அவர்கள் இப்போவும் தங்களுடைய முன்னைய சுற்றறிக்கைகள், முன்னைய அமைச்சரவை முடிவுகள், முன்னைய சட்டங்கள் என்றதால் எங்களுடன் பேசுகின்றார்கள் என்று சொல்லி அந்த அமைச்சர் கவலைப்பட்டார். இந்த என்பிபி அரசாங்கம் ஏதோ ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய தளமாற்றத்துக்கூடாக இங்கே வந்திருக்கு என்று யோசிக்கும் போது அவர்களால் இந்த ஏற்கனவே 76 வருடங்களாக 77 வருஷங்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சியை, இந்த அரசு என்கின்ற பெரிய இயந்திரத்தை
அசைக்க முடியவில்லை. இப்பொழுது அவருடைய போராட்டம் அதற்குள். இந்த அரசு என்கின்ற மிகப்பெரிய ராட்சத இயந்திரத்தில் இருக்கின்றார்களே அவ்வளவு அதிகாரிகளும் அவர்கள் இலகுவில் அசைய மாட்டார்கள். அவர்களை அசைத்து தங்களுடைய கொள்கைகள் தங்களுடைய சிந்தனை வழி செய்வதற்கு இவர்கள் கடுமையாக இப்பொழுது போராட வேண்டியிருக்கின்றது. எனவே மிகவும் மிகவும் பாலிய இளமை பருவத்தில் தான் இப்பொழுது அவர்கள் இளமை பருவம் இல்லை, மிக சிறு குழந்தை பாலக பருவத்தில் தான் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் இங்கே இருக்கின்றது. எனவே அவர்களிடம் நாங்கள் பெரிதாக இப்பொழுது ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. அதற்காக அவர்களை நாங்கள் முற்றாக புறந்தள்ளி அவர்களை நாங்கள் கண்டனப்படுத்தவும் கூடாது. நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், அவர்கள் இதை எந்த வகையில் சாதகமாக செய்கின்றார்கள் பார்ப்போம் உண்டு. கேள்வி என்னென்னு சொன்னால், இப்பொழுது நேற்றைய தினமும் முந்தின நாள் பௌத்த கலாச்சாரத்துக்காகவும் இணைய பண்பாடுகளுக்குமான அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அதாவது சட்டபூர்வமற்ற ஆலயங்களை அமைப்பதனால்தான் பிரச்சனை வருகின்ற, வழிபாட்டங்களை அமைப்பது தான் பிரச்சனை வருகின்றது. இனிமேல் நாங்கள் அந்த விடயங்களுக்கு இறுக்கமாக இருப்போம்னு சொல்லிட்டு, இந்த சிந்தனை இவருடைய சிந்தனை அல்ல. முன்னைய அரசாங்கத்தில் இருந்த விதுர விக்ரமநாயக்க அமைச்சர் இருந்தபோது அவர் சொல்லியிருந்தார், எல்லாம் பதியப்பட வேண்டும், மற்றவை பதியப்படாவே எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. எனவே அங்கு இவர் இப்படி சொன்னார் என்றால், தையிட்டியில் இருக்க விகாரை சட்டவிரோத விகாரையா, சட்ட அனுமதி பெற்ற விகாரையா? சட்டவிரோத விகாரை அப்படின்னு அவர் என்ன செய்ய வேணும்? அதை இடித்தளிக்க வேண்டும். ஏதோ ஒரு தீர்வுக்கு வரத்தானே வேணும். இடித்தளிக்கிறேன்னு நான் சொல்லவில்லை, ஏதோ ஒரு முடிவுக்கு வர வேணும். அவர் கட்டப்பட்டதே அப்போ கட்டப்பட்ட மாதிரியே விட்டு அதான் ஏதோ ஒரு முடிவுக்கு வர வேணும். அதே போன்று திருக்கேதீஸ்வரத்தில் ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிற ஒரு தனியார் காணிங்க, இப்படி பல இடங்களில் பல விடயங்கள் இருக்கலாம். சரி, அதே போல் அப்போ என்னத்துக்கு இந்த சட்டத்தை இப்பொழுது பேசுகின்றார்? எந்தெந்த வழிபாட்டு இடங்கள் இப்பொழுது தடுக்கப்பட போகின்றது, எந்த வழிபாட்டு இடங்கள் இதண்ட போகுது என்ற கணக்குகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த அமைச்சரிடம் இதை பற்றி விசாரித்திருப்பீர்களா என்று நான் ஒரு கேள்விக்காக கேட்கின்றேன். என்று சொல்லி சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னை கொலை செய்ய போகின்றார்கள், அதுவும் விடுதலை புலிகள் வந்து கொலை செய்ய போகின்றார்கள் சொல்லி இப்போது ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவர் அந்த நீங்கள் ஏன் கேட்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு பொது நிர்வாகத்தை குழப்புகின்ற வகையிலே வந்து சில தரப்பினர் காணப்படுவார்கள் என்று சொல்லி சொன்னீர்கள் தானே, அதற்குள் மஹிந்த குடும்பம் இருக்குமா என்ற அச்சத்தில் தான் நான் கேட்கின்றேன். தமிழர் மொழி பழமொழி இருக்கு, வெருண்டவன் கண்டதுக்கு இருண்டதெல்லாம் பேயன். இப்பொழுது அவருடைய நிலைமை அதுதான். நீங்கள் சரத் பொன்சா சொன்ன கருத்தை தான் நீங்களும் சொல்கின்றீர்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் செய்த தங்களுடைய காரியங்களை நினைத்து பயந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது தங்களை சுற்றி யார் தங்களால் பழிவாங்கப்பட்டவன், தங்களால் தண்டிக்கப்பட்டவன், தங்களால் கொள்ளையிடப்பட்டவன் என்று தெரியாமல் தடுமாறி போயிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் வாழ முடியாது என்பதுதான் அவருடைய நிர்பந்தம். அப்ப ஏதோ ஒரு பெரிய ஒரு ஊழ்வினை என்கின்ற விடயம், ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்து, ஏதோ ஒரு பெரிய பாவத்தை இல்லை, ஏதோ அவர்களுக்கு தானே தெரியும். அவர்கள் பயப்படுகின்றது என்று சொன்னால் அங்கே நடக்கின்றது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அங்கே ஊழ்வினை இருக்கின்ற, அவர்களுடைய ஊழ்வினை உறுத்தும், அவ்வளோதான். அதில் பிரச்சனை. நீங்கள் முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்டு, நீங்கள் இந்த சிங்கள மக்களோட இந்த பௌத்தம் சம்பந்தமாக பேசினீர்களாண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கொழும்பில் பொரோலையில் இருக்கின்ற இளம் YMBA யங் புத்திஸ்ட் அசோசியேஷன் பௌத்த இளைஞர்கள் காங்கிரஸ் தலைமைச் செயலகத்தில் அவருடைய ஒரு அழைப்பின் பேரில் அவர்களுக்காக ஒரு உரையாற்றப் போயிருந்தேன். நான் போனது உண்மையில் அங்குள்ள இளைஞர்கள் இருப்பார்கள், அவருடன் பேசலாம் என்று தான் போயிருந்தேன். ஆனால் உண்மையில் அங்கு இருந்ததெல்லாம் மிகப்பெரிய முதிர்ந்த பௌத்த துறவிகள், கொழும்பினுடைய சில பேராயர்கள், அமெரிக்க மிஷன், கத்தோலிக்க மிஷன், இந்து துறவிகள், இஸ்லாமிய மௌலவிகள், இப்படி மிக இதானாக்கள் கிட்டத்தட்ட 75-80 பேர் இருந்திருந்தார்கள். நான் மண்டபத்துக்குள் பிரவேசித்த பிறகுதான் என்னுடைய சிந்தனையே மாற வேண்டி இருந்தேன். நான் இளைஞர்களுக்கு யோசித்து கொண்டு வந்தால், இங்கு வந்தால் எல்லா மூத்த முதிர்ந்த அறிவு சார்ந்த பெரியாக்கள்லாம் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் நான் எதை பேசுவது என்பதில் மிக தெளிவாக நான் சிந்திக்க வேண்டியிருந்தது. நான் எடுத்த விடயமே பௌத்தம் தான். அவர்களுக்கு கொழும்பில் YMBA தலைமைச் செயலகத்தில் அந்த அவ்வளவு பௌத்த துறவிகளும் ஏனைய துறவிகளும் இருக்கும்போது நான் அவர்களுக்கு சொன்ன விடயம் என்று சொன்னால், பௌத்தத்தை முதலில் உங்களிடமிருந்து விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பௌத்தத்தை சிங்கள மக்களின் மதமாக நீங்கள் யோசிக்கின்றீர்கள். பௌத்தம் சிங்கள மக்களின் மதம் அல்ல, அது உலகளாவிய மதம்.
தமிழ் அது ஒரு சிந்தனை, அதாவது வந்து ஒரு அறம். ஐம்பெரும் காப்பியங்கள் நாங்கள் கொண்டாடுகின்ற ஐம்பெரும் காப்பியங்களில் 2 அல்லது 3 பௌத்த காப்பியமாக இருக்கும், மற்றது சமண காப்பியமாக இருக்கும். எனவே நாங்கள் பௌத்தத்தை கொண்டாடியவர்கள். காலத்துக்கு காலம் மதங்களின் எழுச்சி காரணமாக ஒரு மதம் மறைந்ததும் ஒரு மதம் செல்வாக்கிழந்தது நடந்தது. அந்த நிலையில் நாங்கள் இந்த பௌத்தம் தமிழ் மக்களை விட்டு வெளியே போனது என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக நீங்கள் சொல்லக்கூடாது பௌத்தம் என்று சொன்னால் இது சிங்கள மக்களுடைய தான் என்று சொல்லிக்கொண்டு பௌத்த அடையாளங்கள் இருக்கின்ற எல்லா இடத்துலையும் சிங்கள மக்களை கொண்டு வந்து அல்ல சிங்கள மக்களுக்கு பாதுகாப்பாக சிங்கள தேசிய உணர்வு கொண்ட இராணுவத்தை கொண்டு வந்து அங்கே குடியமர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பௌத்தம் தன்னுடைய தத்துவத்தோடு தமிழ் மக்கள்கிட்ட வரும்போது நாங்களே செங்கம்பளம் விரித்து வரவேற்போம். ஆனால் நீங்கள் உங்களுடைய குடியிருப்பாளர்களுடனும் உங்களுடைய படை ஆளணி அம்புகளுடனும் பெறக்கூடாது. அங்கு பௌத்தம் பெறுவது எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அதான் நான் அதை தெளிவாக அவர்களுக்கு சிங்களம் என்ற மொழியுடன் இங்கு வருவதுதான் பிரச்சனை. மொழியும் அல்ல, அந்த ஆதிக்கத்தின் பேரால் வருவதுதான் பிரச்சனை. ஆதிக்கத்தின் பேரால். அப்ப அந்த ஆதிக்கத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்யலாம்? நாங்கள் ஆதிக்கம் வலு உடையவர்களாக மாற வேண்டும். நாங்கள் வலுவுடையவர்களாக மாற வேண்டும். நாங்கள் சில வழியில் இந்த சிங்கள மக்கள் பௌத்தத்தின் அடையாளத்தையும் கொண்டு பௌத்தத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக கொண்டு இங்கே வருகின்ற காரணத்தால் நாங்களும் என்ன செய்கிறோம், பௌத்தத்தை எதிர்க்கின்றோம். முதல் அந்த மனநிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். பௌத்தம் என்பது தமிழ் மக்கள் கொண்டாடிய ஒரு மிகப்பெரிய அறம் என்பது முக்கியமானது. காஞ்சியிலும் ஏனைய இடங்களில் இன்றும் பெரிய மீது இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன் கப்பலோடி போய் நாகப்பட்டினம் போகின்றது என்று சொன்னால் நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய தூவி இருக்கின்றது, பௌத்த தூவி இருக்கின்றது. இப்படி எல்லா இடமும் இருக்கின்றது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் அது இந்த மதங்கள் என்பது வேறு, எங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தின் பேரால் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கையில் எடுக்கிற ஆயுதங்கள் என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்வளவு நேரமும் உரையாடலில் வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிந்தது என்னன்னு சொல்லினால், தமிழ் மக்கள் தங்களை கட்டமைக்க வேண்டும். சிங்கள மக்களை பார்த்தாவது நாங்கள் ஒரு இனமாக ஒரு வலுவான ஒரு கட்டமைப்புகள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கின்றது. நீங்கள் 1000 விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான கருப்பொருளாக வந்து அதுதான் காணப்பட்டது. அந்த வகையில் நான் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தருகின்றேன். தமிழ் மக்கள் எவ்வாறு தங்களை கட்டமைக்க வேண்டும், அதற்கு எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்வது சரியாக இருக்கும் என்று சொல்லி உங்களால் அதை கூட நாங்கள் சிங்கள மக்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கள மக்கள் தங்களுக்கான தலைமைகளை எவ்வாறு ஒன்றாக தூக்கி மேல் வைக்கின்றார்களோ அதற்கு அடுத்த கணம் அவர்கள் பொருத்தமற்றவர்கள் என்னும்போது தூக்கி எறிகின்றார்கள், எறிய தயாராக இருக்கின்றார்கள். இலங்கையில் சிங்கள மக்களின் அரசியல் வரலாறு என்பது இன்னும் அவர்கள் தங்களுக்கான ஒரு தலைமையை தேடுவதில் தான் இருக்கின்றது. என்றால் எடுக்கின்ற தலைமை தாங்கள் எடுத்து தலையில் வைத்து கொண்டாடுகின்ற தலைமைகள் பொருத்தமில்லை என்னும் போது தூக்கி எறிந்து விட்டு புதிய தலைமையை தேடுகின்றார்கள். அதன் விளைவுதான் இன்று என்பிபி. அதே போன்றுதான் தமிழ் மக்களும் தங்களுடைய தலைமைகளை தீர்மானிக்க வேண்டும். நீண்ட காலமாக இருந்து விட்டார், அறிந்தவர் தெரிந்தவர் பெரியவர், அவரை தெரியும் இவரை தெரியும், எங்களுடைய வேறு ஒன்று கட்சி, இந்த கட்சி இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, இந்த அபத்தங்களுக்கு வழியில் நாங்கள் வர வேண்டும். நாங்களும் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் தேசமாக சமூகமாக தலை நிமிந்து உலகத்தின் நிற்கிறதுக்கு இந்த தலைமைகள் பொருத்தமில்லை என்று சொன்னால் தூக்கி எறிந்து விட்டு புதிய தலைமைகளை நாங்கள் கட்டமைக்க வேண்டும். அவர்கள் தலைமைகளுக்குள் இடைவெளி வைத்ததே கிடையாது. தூக்கி அறிந்து அடுத்த கணம் புதிய தலைமையை எந்தவித பயமும் இல்லாமல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள், தூக்கி வைத்து விட்டு பார்க்கின்றார்கள். இன்று என்பிபிக்கு அந்த சவாலைத்தான் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று நாங்களும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் பழையன கழிதலும் புதியன புதியலும் உடனடியாக செய்ய வேண்டியிருக்கின்றது. தமிழ் மக்கள் இந்த மரபு பாரம்பரிய தலைமை, அந்த நீண்டகால கட்சி, இந்த மரபுகள் எல்லாத்திலிருந்தும் வெளியில் வர வேண்டும். தூக்கி எறிகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இன்று எங்களுக்கு தேவையாக இருக்கு. நன்றி செல்வின் அவர்களே. மீண்டும் இது போன்ற களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்.